சென்னை விமான நிலையம் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நீல வழித்தடத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்ட்ரல் அருகே ரயில் இருந்து இறங்கி பயணிகள் சுரங்கப்பாதையில் நடந்து வந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். என்ன தொழில்நுட்ப கோளாறு என்று கண்டுபிடிக்கப்பட்டதா? இது தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. சென்னை விமான நிலையம் முதல் விம்கோ நகர் செல்லக்கூடிய மெட்ரோ ரயிலுடைய நீல வழித்தடத்துல தான் இந்த தொழில்நுட்ப கோளாறு இன்று காலை 6 மணி அளவுல கண்டறியப்பட்டிருந்தது. இன்று காலை விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகருக்கு புறப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை கடந்து உயர்நீதிமன்ற ரயில் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 500 மீட்டர்ல தொலைவுல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் என்பது நடுவழியில நிறுத்தப்பட்டிருந்தது. மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டதால ரயில்ல காத்திருந்த பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருந்தாங்க. சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ரயில் சென்னை விமான நிலையம் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நீல வழித்தடத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்ட்ரல் அருகே ரயிலில் இருந்து இறங்கி பயணிகள் சுரங்கப்பாதையில் நடந்து வந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் வெளியேறி சுரங்கப்பாதை வழியாக வெளியேறிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.